ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 97க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணா நம்ம ஆண்டவர் விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலத்தை பற்றி பேசிட்டு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதும் போகிறதும் அவங்க கையில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் இந்த பணப்பெட்டி. அதுவும் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை நிகழ்வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை கட்டினாரு. டே 96 நைட்டு தினேஷும் விஷ்ணுவும் உட்காந்துக்கிட்டு, விச்சு மம்மி ஏன் பணத்தை எடுத்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும், ஏன் எடுக்கலன்னு தெரியலையே, இந்த மாயாவும் பூர்ணிமாவும் ஏதாச்சும் பேசி நீங்கள் தான் ஃபைனலிஸ்ட்டு டைட்டில் வின்னர் அப்படின்னு மண்டையில் நல்லா ஏற்றி விட்டுருந்துருப்பாங்க, அதனால தான் இவங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறமா டே 97 காலையிலேயே அதே இடத்துல நம்ம மாயாவும் அர்ச்சனா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. மாயா 16 லட்சங்க, அதை அவள் எடுத்துகிட்டு போயிட்டா, அது எனக்கு தான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவளுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா அதுக்கு என் வீட்டில் இருந்து சொல்லலை அப்படின்னா அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மணி டைட்டில் வின்னர்னு நல்லா உசுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. சொன்ன மாதிரியே மாயா நீங்கள் தாங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே மணி, நீ அனலிஸ்டோட சேர்ந்து நீ அஸ்ட்ராலஜிஸ்டாவே ஆயிட்ட போல இருக்கே. அர்ச்சனா அவங்க பங்குக்கு நீங்க தாங்க டைட்டில் வின்னர் அப்படி சொல்லி மாயாவை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்க போறோம், கடைசியா 2 பேரும் வெளில போனா எப்படி இருக்கும், பேல்பத்ரி சிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களே அவங்கள கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஒரு சாக்ஸுக்கு ஐலாஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுவிட்டு இதுதான் பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா விசித்ரா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கூடவா இந்த மொக்க கண்டென்ட்டை போடணும். அடுத்ததாக வந்த ஆண்டவர் எல்லாத்துக்கும் வணக்கத்தை போட்டுட்டு, இந்த வாரம் எப்படி போச்சு, நான் பார்த்த வரைக்கும் 2 பேரை தவிர எல்லாருமே நீ எடுத்துக்கோன்னு பணப்பெட்டியை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பக்கத்து இலைக்கு பாயசம் ஊத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்களாம் ஏன் எடுக்கல சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டாரு. மாயா மட்டும்தான், சார் நான் எடுக்கணும்னு நினச்சேன், அது எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, பணத்தை விட எங்களுக்கு பெரிய விஷயம் மக்களோட ஓட்டு தான், மனசு தான், டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உடனே கமல் சார், ஓ அப்படியா, சரி இருங்க நான் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு கிளம்பிட்டாரு. திரும்பி வந்த ஆண்டவர், உங்க எல்லார் மனசுலயும் ஒரு கணிப்பு இருக்கும், சில பேரை நீங்களே எலிமினேட் பண்ணி விட்டுருப்பீங்க, என்ன விஷ்ணு எல்லாரும் உங்களை தான் கை காமிக்கிறாங்க, உங்களை ஒரு அனலிஸ்டாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க போலவே. சார் இல்லை சார், நான் சும்மா சார், மக்கள் தான் சார் எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும், சரி உட்காருங்க, அப்படி இருக்கும்போது பெட்டி எடுக்கிறது தானே கரெக்டு, அந்த பெட்டியை எதுக்கு எடுக்கலை, யார் எடுக்காம கோட்டை விட்டுட்டாங்க அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. தினேஷ், விஷ்ணு, மணி எல்லாரும் விச்சு மம்மியை சொன்னாங்க. பட் விஜய் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மணி ஸ்டூடியோ வைக்கணும் அப்படி சொல்லி அவர் ஆசைப்படுறாரு, அவன் எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆனால் அதை நான் சொல்ல முடியாதுல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஈவன் விஷ்ணுவே அதை நான் ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் அவனை எடுக்க சொன்னேன் சார், அவன் தான் சார் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாயா நான் தான் சார் கோட்டை விட்டுட்டேன், நான் எடுத்திருக்கணும், ஆனால் பூர்ணிமா எடுத்துட்டா, பட் அர்ச்சனா எடுத்திருந்தா நான் டைட்டில் வின்னர் ஆயிருப்பேன், அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் மண்டைய கழுவுனாலும் அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. என்ன மாயா, இந்த ஒளிவு மறைவெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுறது. நம்ம கமல் சார், உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியவே இல்லையாம்மா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதுலேயும் பூர்ணிமா பெட்டி எடுத்த உடனே பொட்டாப்பார் ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி களைச்சி விட்டாரு. பூர்ணிமாவை பெட்டியை எடுக்க வச்சதே மாயாதான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சும்மா இருந்த பூர்ணிமா கிட்ட நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையா, இதுவே ஃபேர் தான், வாய்ஸ் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எடுங்கங்க எப்போங்க எடுக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் எடுக்கலன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சதே நம்ம மாயா தான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே பாருங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க கள்ளி. அப்புறமா பிரேக்கில், நான் இந்த வாரம் போயிடுவேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை போனால் என்னை செலிப்ரேட் பண்ணி அனுப்பணும், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னாங்க. அதுக்கு விச்சு மம்மி சொல்கிறாங்க, நீங்களாம் டாப் 3ல இருக்க வேண்டிய ஆளுங்க, அர்ச்சனா நீங்கள் அப்புறமா விஜய் தான் டாப் 3 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வன்மத்தின் மொத்த வடிவமே, எப்படியும் போறீங்க, அமைதியாக இருங்க, இல்லைன்னா வெளியில் செஞ்சு விட்ருவாங்க பார்த்துக்கோங்க. திரும்பி வந்த ஆண்டவர், யார் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன் எடுக்கலைன்னு கேள்வி கேட்டோம், ஆனால் இப்போ பணம் பெட்டி எடுத்தவங்களே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவை கூப்பிட்டு, அந்த பொட்டியை கொஞ்சம் கொடுங்களேன், திருப்பி கொடுத்துருவேன், கொடுங்க, இப்போ சொல்லுங்க நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்ம பூர்ணிமாக்கா பேச தெரியாது சார், நான் எப்படியும் டைட்டில் வின்னர் ஆயிடுவேன், அது எனக்கு தெரியும், ஆனா ஒரே ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியும், என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பரிசு இருக்கு, அது எனக்கான கிஃப்ட்னு நான் தோணுச்சு, நான் எடுத்துக்கிட்டேன், இது ஒரு ஃபேர் டிசிஷன் தான், டைட்டிலை தாண்டி இங்கே வரத எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அது எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் ஃபுல்ஃபில் ஆயிட்டேன், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், அதனால தான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பூர்ணிமா செம்ம
ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறமா ஆண்டவர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு சார், செம்ம சப்போர்ட் எனக்கு. நான் லூசு மாதிரி இங்கே கிளாப்ஸுக்காக வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மக்கள் வந்து என்னை வந்து வேற லெவல்ல கொண்டாடுறாங்க, நான் இவங்கள நம்பாம விட்டுட்டேன், தேங்க்ஸ் அ லாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவா கொண்டாடுறாங்களா? எனக்கு தான் நாட்டு நடப்பே தெரில போல இருக்கு. பணப்பெட்டி எடுத்துட்டு போனீங்க சரி, வேற என்னத்தை எடுத்துட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவை மீன் பண்ணி நம்ம கமல் சார் கேட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பூர்ணிமா, நான் பியோர் நட்பை எடுத்துட்டு போனேன், நான் உள்ள இருக்கும்போது எனக்கு செம்ம சப்போர்ட்டா இருந்தாங்க, வெளியில வந்து மாறும்னு நினைச்சேன், அது இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு, எனக்கு அவங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்திருக்கு, என் லைஃப் லாங் இதை நான் செரிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டை பத்தி இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கமல் சார் கேட்டாங்க. நான் யாருன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சது இந்த வீடு தான். என்னோட ஃப்ளோவெல்லாம் சுட்டி காமிச்சு சொல்லப்போனால் அது என்னோட ஃப்ளோவே இல்லை, இருந்தாலும் அதை சுட்டி காமிச்சு என்னை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆக்கியிருக்காங்க, என்னை எல்லாரும் ஃபீனிக்ஸ் பூர்ணிமான்னு இப்போ எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஜிப்லைனில் மாட்டிக்கிட்டேன், நடுவில் தொங்கிட்டு இருக்கும் போதே நான்லாம் செத்து போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் அதை தாண்டி வந்தேன், அந்த மாதிரி ஒரு ஜிப்லைன் தான் இப்போது வந்து நான் மாட்டிகிட்டு இருந்தது, அதை வந்து ஹோப்போடு நான் இப்போ கடந்து வந்திருக்கேன், நான் வந்து இதை சக்ஸஸாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கமல் சார், சரி இப்போ அந்த ஜிப்லைனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவியை போட்டு காமிச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பார்த்து பார்த்து பூர்ணிமாவை எவ்வளோ பாசிட்டிவாக காமிக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த மணிக்கிட்ட முயலை துப்பி கொடுத்ததை தவிர வேற எங்கேயுமே அவங்கள நெகட்டிவாக காமிக்கவே இல்லை. அவங்க பண்ண வேற எந்த விஷயத்தையுமே இங்கே அவ்வளோவா கொண்டு வரல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பூர்ணிமா கண்ணில் தண்ணி விட்டாங்க. நம்ம விஷ்ணு வந்து பேசும்போது திட்டும் போதெல்லாம் இவங்களுக்கு வெக்க வெக்கமாக வருது ஏவியில். இதுக்கப்புறமா உள்ள இருக்கவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொன்னாங்க. எல்லாருக்கும் செம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு விஷ்ணுவை பார்த்து மட்டும் உங்களுக்கு பேச்சே வரல, நல்லா ஆக்ஷன்லேயே நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அர்ச்சனாவுக்கு மட்டும் ஒரு ஊமை குத்தி விட்டாங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, செம்ம ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பிஆர் டீமை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கமல் சார், சரி இருங்க அவங்கள அமுச்சு விட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாரு. பூர்ணிமா அவங்க அம்மாவையும் அண்ணனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசினாங்க பூர்ணிமாவுக்கு. பூர்ணிமா போனதுக்கு அப்புறமா பிரேக் விட்டாங்க. பிரேக்கில் பூர்ணிமா என்னை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் இருந்ததுல, அதை வச்சு இந்த பக்கம் மணியும் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, மாயாவும் தலைவிலாம் வேற ரகம் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவர் அக்ரி டிஸ்அக்ரி கேமை பற்றி கேட்டாங்க. ஏதாச்சும் சொல்லணுமா அதை பற்றி அப்படின்னோடனே ஒரு பைய வாய திறக்கல. சரி விடுங்க, இப்போ நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், மாயா தினேஷை தவிர வேற யாருமே டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு ஆடின மாதிரி தெரில, இப்போயாச்சும் அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்டவும் திரும்பி யாருமே வாய் திறக்கவே இல்லை. நான் டைரக்டாகவே கேட்குறேன், விசித்ராக்கு எதுக்கு ஃபுல் டிஸ்அக்ரி வந்தது, மாயாக்கு எப்படி எல்லாம் அக்ரி கொடுத்தாங்க, ஏதாச்சும் எந்திரிச்சு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. விஜய் மட்டும் எந்திரிச்சு அவங்க வந்து தினேஷை பற்றி சொன்னாங்க, நான் ஃபுல்லாக வந்து டிஸ்அக்ரின்னு நான் சொல்லலை, ஆனால் சில விஷயத்த வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. சரி, மக்கள் எதிர்பார்த்தை பூர்த்தி செஞ்சவங்க யாரு, பூர்த்தி செய்யாதவங்க யாரு, எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிவிட்டாங்க. மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாயா அண்ட் அர்ச்சனாவை தான் சொன்னாங்க. இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது விஜய் வந்து மாயாக்கு எவ்வளவு சொம்பு தூக்க முடியுமோ அவ்வளோ சொம்பு தூக்கிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பூர்த்தி செய்யாதவர் யாரு அப்படின்னா மேக்சிமம் எல்லாரும் விஷ்ணுவை தான் சொன்னாங்க. சரி, இதை வச்சு ஏதாவது சொல்ல போற போல இருக்கு நம்ம ஆண்டவர் அப்படின்னு எதிர்பார்த்தா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க நல்லா விளையாடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி கிளம்பிட்டாரு. சும்மாவே நம்ம அனலிஸ்ட் புலம்பிக்கிட்டு இருப்பாரு, இதுல வேற மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதவர் அப்படின்னு சொல்லி இவர் பேரை சொன்னது, பூர்ணிமா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைச்சு மணி கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாரு. மாயா கிட்ட விச்சு மம்மி அர்ச்சனா பத்தி என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி அங்க அவங்க கதறிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோடு. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.